the Lord gives me grace, I want to share what we should do when we don't know what to do. கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறதான கிருபைக்கு ஏற்ப நாம் என்ன செய்வதென்று அறியாது இருக்கிற வேளைகளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். We all come to a stage, some situations there we don't know what to do. சில சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாத ஒரு இடத்திற்கு நாம் கடந்து வருகிறோம். We are unable to pray. நம்மால் ஜெபிக்க முடிவதில்லை. We are unable to concentrate. நம்மால் ஒரு காரியத்தில் கவனம் செலுத்த முடிவதில்லை. We are unable to read the Bible. பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க முடிவதில்லை. We are unable to do anything. ஒன்றும் செய்ய முடியாத ஒரு இடத்திற்கு நாம் வருகிறோம். Then what should we do? அந்த இடத்தில் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? God's word says what we should do that time. அந்த வேளையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தருடைய வசனம் நமக்கு அறிவிக்கிறது. I remember a particular servant of God when he came to the ministry. ஒரு குறிப்பிடப்பட்டதான கர்த்தருடைய ஊழியக்காரன் ஊழியத்திற்கு வந்த சந்தர்ப்பத்தை நினைவு கூறுகிறேன். And he was in earlier days, as you know, the training center was in Sri Lanka. ஆரம்ப நாட்களில் அவர் இந்த ஊழியத்திற்கு வந்தவர். அந்நாட்களில் நம்முடைய சபையின் பயிற்சி முகாமானது இலங்கையில் ஸ்ரீலங்காவிலே காணப்பட்டது. When he was sent to Sri Lanka, அவர் இலங்கைக்கு அனுப்பப்பட்டதான வேளையில் he was in deep trouble. அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. He didn't know the language there. அவருக்கு அங்கே பாஷை தெரியாது. And the food was different there. அங்குள்ள ஆகாரம் வித்தியாசமானதாக இருந்தது. The people was different there. அங்குள்ள ஜனங்கள் முற்றிலும் வித்தியாசமானவர்களாக இருந்தார்கள். Culture was different there. அவருடைய கலாச்சாரம் முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. He was desperate. He didn't know what to do. இவரோ என்ன செய்வதென்று அறியாமல் நிராசையிலானார். He tried to pray, he couldn't pray. அவர் ஜெபிக்க வேண்டும் என்று யோசித்தார், ஜெபிக்க முடியவில்லை. He wanted to sing but he couldn't sing. பாட்டுகளை பாட வேண்டும் என்று விரும்பினார், பாட முடியவில்லை. And he went from one faith home the other faith home. ஒரு விசுவாச வீட்டிலிருந்து மற்ற விசுவாச வீட்டுக்கு போனார். And he was still desperate. இன்னும் அதிகமாக நிராசையாகிவிட்டார். Then in a particular faith home on the wall he found a small sticker, try praising. அப்பொழுது ஒரு குறிப்பிடப்பட்ட விசுவாச வீட்டின் சுவரிலே ஒரு சிறிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. அதில் நீ முயற்சித்து பார், அவரை ஸ்தோத்திரம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருந்தது. That became like a great enlightenment for him. அது அவருக்கு ஒரு பெரிய பிரகாசமாக மாறியது. This is what exactly I need to do. இதைத்தான் நிச்சயமாகவே நான் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார். He started praising God for all this, every problem, every situation. He started praising God. உடனே எல்லா சூழ்நிலைகளுக்காக, எல்லா பிரச்சனைகளுக்காக கர்த்தரை அவர் துதிக்க ஆரம்பித்தார். He felt like from a dark room he was taken to a room with light and glory. அப்படி ஸ்தோத்திரித்ததான வேளையில் ஒரு இருட்டறையிலிருந்து ஒரு பெரிய பிரகாசமான ஒரு மகிமையுள்ள அறையில் தன்னை கொண்டு போய் விட்டதை போல உணர்ந்தார். When he praised God, there was a real breakthrough. உண்மையாகவே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதான வேளையில் அந்த சூழ்நிலையில் முற்றிலும் ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. Afterwards, thank God, he became a great saint. அதற்கு பின்புதான் ஒரு பெரிய பரிசுத்தவானாய் மாறினார். The beginning of the ministry, the Lord taught me a lesson about praising God. ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படியாக ஒரு பாடத்தை கர்த்தர் அவருக்கு கற்றுத் தந்தார். After the training, I was sent to a small faith home. அந்த பயிற்சி காலம் முடிந்த பின்பு ஒரு சிறிய விசுவாச வீட்டிற்கு நான் அனுப்பப்பட்டேன். Sisters, there were two sisters in the faith home. அந்த விசுவாச வீட்டில் என்னுடன் 2 சகோதரிகள் இருந்தார்கள். And they told me the problem in the faith home. அவர்கள் அந்த விசுவாச வீட்டின் பிரச்சனையை சொன்னார்கள். Next door, close to the faith home, in a room, one young man lived. எங்களுடைய விசுவாச வீட்டிற்கு அடுத்த ஒட்டின காம்பவுண்டில் அடுத்த வீட்டில் ஒரு வாலிபன் வாழ்ந்து கொண்டிருந்தார். Next room, அடுத்த அறையில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். When we started praying, he will be making noise and he will raise the volume of the radio to blast. ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் அவரும் சத்தம் போட ஆரம்பிப்பார். தனது அறையில் இருக்கிற வானொலி பெட்டியை, ரேடியோவை உச்ச கட்டத்தில் அதிகமான சத்தத்தில் வைத்து விடுவார். And when we are praying, he will with boots or shoes he will make big noise and walk through the veranda. நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதான வேளையில் தன்னுடைய பூட்ஸ் காலோடு கூட ஷூ மாட்டிக்கொண்டு பெரிய சத்தம் உண்டாக்கும் அளவில்
அந்த வராண்டாவில் நடந்து கொண்டிருப்பார். So sisters told, let us pray that God will remove him from that place. சிஸ்டர் சொன்னார்கள், இந்த சகோதரனை இந்த இடத்திலிருந்து கர்த்தர் எங்கேயாவது கொண்டு போகும்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். We earnestly prayed. நாங்கள் ஊக்கமாக ஜெபித்தோம். But the more we prayed, he became worse. எவ்வளவுக்கு அதிகமாக ஜெபித்தோமோ அவ்வளவுக்கு அதிகமாக ஒரு தொந்தரவு கொடுக்க He ஆரம்பித்தார். started giving more trouble to us. அவர் அதிக தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தார். Then one day the Lord put into my heart, ஒரு நாள் கர்த்தரின் இருதயத்தில் இப்படி ஒரு எண்ணத்தை தந்தார். stop praying. அவருக்காக ஜெபிப்பதை நிறுத்திவிடு. Start praising God to bless him. அவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நீ ஸ்தோத்திரம் மாத்திரம் செய். So I told the sisters, let us stop praying. உடனே நான் சகோதரிமாரை பார்த்து சொன்னேன், அவருக்காக ஜெபிப்பதை நிறுத்தி விடுவோம். Let us start praising God to bless him. அவரை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஸ்தோத்திரிப்போம். And sisters agreed. We started praising God to bless him. சகோதரிமாரும் ஒத்துக்கொண்டார்கள். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தோம். Fairly soon one day he came to my room. வெகு சீக்கிரத்தில் ஒரு நாள் அவர் என் அறைக்கு வந்தார். Brother, please pray for me. I am moving out. Taxi is waiting. சகோதரனே, எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், நான் இங்கிருந்து போகிறேன், என்னுடைய டாக்ஸி காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். He in the past he never came asking for prayer for anything. அதுவரை அவர் ஒரு நாளும் ஜெபத்திற்காக வந்ததே இல்லை. So I prayed for his blessing and he went. அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்தேன். அவர் அங்கிருந்து போய்விட்டார். All the troubles finished. எல்லா தொந்தரவுகளும் முடிவுக்கு வந்தது. That was not the end of the story. இந்த கதையின் முடிவு அதல்ல. His name was Babu. அவருடைய பெயர் பாபு என்பது. Babu went far away place. Now he started coming regularly to church. பாபு இங்கிருந்து தூரமாக போய்விட்டார். போன பின்பு அங்கிருந்து ஒழுங்கு ஆராதனைக்கு வர ஆரம்பித்தார். When he was staying next to room, he never came for the meeting. விசுவாச வீட்டுக்கு அடுத்த ரூம்ல இருந்த பொழுது ஒரு நாள் ஜெபத்துக்கு கூட்டத்துக்கு வந்ததில்லை. But when he went far away, he is coming attending the meeting. அங்கிருந்து தூரமான இடத்துக்கு போன பிறகு அங்கிருந்து ஒழுங்கா வந்து ஆராதனையில் பங்கு கொள்வார். That day I learned the power of praise. அன்றுதான் ஸ்தோத்திரத்தின் துதியின் வல்லமையை நான் அறிந்து கொண்டேன். When you find through your prayer there is no breakthrough, உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை என்று உணர்கிறதான வேளையில் then you must start praising God. நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்க வேண்டும். There is power in praising. என்றால் துதியில் ஒரு வல்லமை உண்டு. And then when we praise God, God will do more than we ask or think. நாம் கர்த்தரை துதிக்க நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் நமக்கு செய்கிறார். You know, when you are discouraged, you cannot pray. நீங்கள் அதிரியப்பட்டு இருக்கிற வேளையில் உங்களால் ஜெபிக்க முடியாது. When you are discouraged, you cannot sing. அதிரியப்பட்டிருக்கிற வேளையில் உங்களால் பாட முடியாது. But when you are discouraged and you are depressed, one thing, you try praising God. அதிரியப்பட்டு நிராசையில் இருக்கிறதான வேளையில் ஒரே ஒரு காரியம், நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பியுங்கள். As you keep praising God, நீங்கள் கர்த்தரை துதிக்க you will find the darkness gone out of you. அந்த அந்தகாரம் உங்களை விட்டு நீங்கி போவதை நீங்கள் உணர முடியும். Then you will find a glorious light coming into your life. அப்பொழுது ஒரு மகிமையான ஒளி உங்களுடைய வாழ்க்கையில் வருவதை காண முடியும். Now where do you find in the Bible then when you don't know what to do that we must praise God? Where do you read in the Bible? என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றும் அறியாது இருக்கிற வேளையில் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் எங்கே விளங்கிக் கொள்கிறோம்? Let us turn to 2 Chronicles chapter 20 verse 12. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களே நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். Neither know we what to do. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. Our eyes are upon you. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது. A great and mighty army came against Jehoshaphat, the king of Judah. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக ஒரு பெரிய ஒரு பலத்த சத்துரு சேனையோடு வந்து நிற்கிறான். Then he did not know. He says, I don't know what to do. Our eyes are upon you. அப்பொழுது அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆகவே அவர் சொல்கிறார், எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது. Then you know what the Lord told? அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன சொன்னார் என்று தெரியுமா? Read the 19th verse. 19ஆம் வசனம். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை
மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். With great, God told them, with great voice, let them keep praising God. மகா சத்தத்தோடு அவர்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொன்னார். A mighty army was approaching them. ஒரு பெரிய சேனை அவரை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறது. And here God told them, you don't do anything, just with all your might you praise God. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்று செய்ய வேண்டாம், மகா சத்தமாய் முழு பலத்தோடு அவரை ஸ்தோத்திரியுங்கள். And later on we read, instead of army going with mighty weapons, they went forward praising God. கீழே நாம் வாசிக்கிறதான வேளையில் மிகுந்த ஆயுதங்களோடு கூட ஒரு சேனையாக அவர்கள் முன்னேறி செல்லாமல் கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே முன்னால போனார்கள். 21st verse we read, they appointed people to praise God. 21ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறதான வேளையில் கர்த்தரை பாடி துதிக்கும்படியாக அவர்கள் குறி ஆட்களை பாடகர்களை நிறுத்தினார்கள். As they started praising God, அவர்கள் அப்படி பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, when you read that, all the armies were crushed. அவருடைய சத்துருக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். Not only all the armies were crushed, அவருடைய சத்துருக்கள் அழிக்கப்பட்டது மாத்திரமல்ல, 3 days they were taking spoils from them, gold and silver and so many things out of the enemies. 3 நாட்களாக இந்த சத்துருக்கள் வைத்திருந்ததான பொன் வெள்ளி போன்றவற்றை அவர்கள் கொள்ளையிட்டார்கள். So when Jehoshaphat did not know what to do, யோசபாத் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாதிருந்த வேளையில் God told what they should do. அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லி தந்தார். With a mighty voice let them praise God. மகா சத்தமாய் அவர் கர்த்தரை துதிக்க வேண்டும். As they praised God, things really changed. அவர்கள் பாடி துதி செய்த பொழுது அந்த நிலைமை அப்படியே மாற்றப்பட்டது. Jehoshaphat appointed people to go forward and praise God. முன்னாக சென்று கர்த்தரை துதிக்கும்படியான ஆட்களை யோசபாத் நிறுத்தினார். No, some of you are now in a state like this. I don't know what to do. உங்களில் ஒரு சிலர் இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை என்கிற இடத்திலே காணப்படலாம். Oh, my eyes are up. Like Jehoshaphat, you may be saying, my eyes are upon you. I don't know what to do. யோசபாத்தை போல, ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று நீங்களும் ஒருவேளை சொல்லலாம். God says with a mighty voice, praise God. கர்த்தர் சொல்கிறார், மகா சத்தமாய் நீ என்னை துதிப்பாயாக. As they praise God, everything changed. கர்த்தரை அவளை துதித்த பொழுது எல்லாம் மாற்றப்பட்டது. The wall of Jericho fell down. எரிகோவின் கோட்டை தகர்ந்து விழுந்தது. Your unbelief may be like a wall of Jericho. உங்களுடைய அவிசுவாசம் ஒரு எரிகோவின் கோட்டையை போல இருக்கலாம். Your problem may be like a wall of Jericho. ஒருவேளை உங்கள் பிரச்சனைகள் எரிகோவின் மதிலை போல இருக்கலாம். Your debt, financial debt may be like a wall of Jericho. உங்களுடைய பண நெருக்கடி, உங்களுடைய கடன் ஒரு எரிகோவின் கோட்டையை போல இருக்கலாம். Your family problem may be like a wall of Jericho. உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் எரிகோவின் கோட்டையை போல இருக்கலாம். Your problem in your job may be like a wall of Jericho. உங்களுடைய வேலையில் இருக்கிற பிரச்சனை எரிகோவின் கோட்டையை போல இருக்கலாம். And you don't know what to do. உங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் The Lord இருக்கலாம். told Jehoshaphat, praise God. கர்த்தர் சொன்னார், யோசபாத்தே, நீ கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாயாக. And the mighty things happened. அங்கே பலத்த காரியங்கள் நடைபெற்றது. That wall of Jericho falls down as you praise God. நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது அந்த எரிகோவின் கோட்டை இடிந்து விழும். யோர்தானை கடந்தோம் எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார் இயேசுவின் நாமத்தை எடுத்து என்றென்றுமாய் வாழ்வோம். Jonah was in the belly of the fish. யோனா மீனின் வயிற்றுக்குள் இருந்தார். He thought he had gone to hell. அவர் நினைத்தார் தான் பாதாளத்துக்கே சென்று விட்டோம் என்று. Because suddenly he saw everything was dark. என்றால் அவர் திடீரென்று பார்த்த பொழுது சகலமும் அந்தகாரமாகிவிட்டது. He may not have known he had gone into the belly of the fish. அவர் ஒருவேளை மீனின் வயிற்றுக்குள் போனதாக அறியாமல் இருந்திருக்கலாம். Suddenly he found the place is very very hot. திடீரென்று பார்த்த பொழுது தான் இருந்த இடம் மிகவும் உஷ்ணமாக சூடாக இருந்தது. And completely dark. முழுவதும் இருளாக அந்தகாரமாக இருந்தது. So he thought he had gone to hell. அவர் நினைத்தார் தான் பாதாளத்துக்கே சென்று விட்டதாக. You know what he had done. Read that in Jonah chapter 2 verse 2. அவர் அங்கே என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா?
யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். And said, I cried by reason of my... Only Tamil. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். Right. He cried in the belly of the fish. Sorry, he is in the belly of hell. பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டார் என்று சொல்லுகிறார். So he thought he had gone to hell. அவர் நினைத்தார் இப்படித்தான் பாதாளத்துக்கே சென்று விட்டதாக. When he cried, there was no answer. அப்படி கூப்பிட்ட பொழுது பதில் இல்லை. Nothing happened. ஒன்றும் சம்பவிக்கவில்லை. Then he started praising God. அதன் பின் அவர் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தார். Read that verse, the 9th verse. 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நானும் விண்ணில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். Then next verse. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. Then he thought he had gone to hell and he started crying, no answer. அவர் பாதாளத்தின் வயிற்றில் சென்றதாக உணர்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், பதில் கிடைக்கவில்லை. But when he started praising God, ஆனால் அவர் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்த பொழுது God commanded the fish to bring him to the shore and leave him. கர்த்தர் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கொண்டு வந்து கக்கி விட்டது. If the fish had vomited out Jonah right in the sea, he could have been drowned there. அந்த மீன் யோனாவை கடலிலே கக்கி விட்டிருந்தால் ஒருவேளை கடலில் அமிழ்ந்து அவர் மாண்டு போயிருப்பார். But God commanded, take Jonah and bring to the shore and bring him out. ஆனா கர்த்தர் கட்டளையிட்டார், மீனை பார்த்து நீ யோனாவை கரையிலே கொண்டு போய் கக்கி விடு. Today you may be like in a hell like situation. இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை பாதாளம் போன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். Everything is dark. எல்லாம் அந்தகாரம். And you cry to God and no answer. கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறீர்கள், பதில் இல்லை. If you go through hell like situation, try praising. இப்படி பாதாளம் போன்ற ஒரு சூழ்நிலையில் போகும் பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரிக்க As ஆரம்பியுங்கள். you praise God, you will find that whale or the fish brought Jonah to the right place and left him. அப்படி கர்த்தரை துதித்த பொழுது அந்த மீன் யோனாவை கரையிலே கொண்டு வந்து கக்கி விட்டது. You may be today like a Jonah. ஒருவேளை நீங்கள் ஒரு யோனாவை போல இருக்கலாம். True, you might have made some mistake, that's why you are in problem today. நீங்கள் சில தவறுகள் செய்து அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு பிரச்சனைக்குள்ள உண்மையாகவே இருக்கலாம். You feel like you are in hell. நீங்கள் ஒரு பாதாளத்தில் இருப்பதை போல உணரலாம். No peace, no happiness. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. Everybody is singing but you cannot sing. எல்லாரும் பாடுகிறார்கள், உங்களால் பாட முடிவதில்லை. Everybody is rejoicing but you are not able to rejoice. எல்லாரும் களிகூறுகிறார்கள், உங்களால் சந்தோஷப்பட முடிவதில்லை. Everybody is having a happy face but your face is frowned. எல்லாருக்கும் சந்தோஷமான முகம் இருக்கிறது, உங்களுடைய முகமோ மிகவும் செத்து போய் காணப்படுகிறது. But as Jonah praised God, things change. ஆனால் யோனா கர்த்தரை ஸ்தோத்திரித்தார் என்று நாம் When காண்கிறோம். you go through hell like situations, try praising God. நீங்கள் பாதாளம் போன்ற சூழ்நிலைக்குள் போகும் பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருங்கள். And as you praise God, God will change things. நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கர்த்தர் அந்த சூழ்நிலையை முற்றிலும் மாற்றுவார். Praising God does not mean like a puppet. You open your mouth and praise the Lord, praise the Lord, praise the Lord, like muttering. கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள் என்று சொல்லும் பொழுது சும்மா ஸ்தோத்திரம் 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 என்று சும்மா அப்படியே ஒரு மிஷனை போல அப்படியே சொல்லிக் கொண்டிருப்பதல்ல. No, praising God means living in an attitude of praising. கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது என்று சொல்றது அந்த நோக்கத்தோடு கூட சேர்ந்து கொண்டு கர்த்தரை ஒரு நோக்கத்தோடு ஸ்தோத்திரிப்பது. Your spirit should be praising God. உங்களுடைய ஆவி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். Otherwise, praise God, praise God, praise God. You look here and there and like Roman Catholics rosary chanting you may do, and in the heart it may not be there. இல்லாவிட்டால் கத்தோலிக்கர்கள் இந்த பாமாலையை உருட்டுவது போல ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லிக்கொண்டு அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு உங்களுடைய சிந்தை உங்களுடைய ஆவியெல்லாம் வேற எங்கேயோ இருக்கும்படியாய் ஸ்தோத்திரம் செய்வீர்கள். You know, in heaven we are not going to pray. பரலோகத்தில் நாம் ஜெபிக்க போவதில்லை. In heaven we are not going to cry. பரலோகத்தில் ஒருபோதும் நாம் கர்த்தரை நோக்கி கூக்குரல் இடுவதில்லை. We are going to spend a joyful eternity in heaven praising God. பரலோகத்தில் சந்தோஷமான அந்த நித்தியத்தை கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டு நாம் செலவிட போகிறோம். Angels are praising God. தூதர்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள். So that is why it's called heaven.
ஆகவேதான் அந்த இடம் பரலோகமாக இருக்கிறது. People of God, when they learn to praise God, it's heaven. தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அது பரலோகமாக இருக்கிறது. Some of you may know how to cry to God, that is good. உங்களில் ஒரு சிலர் கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிட முடியும் என்பதை அறிந்திருக்கிறீர்கள், அது நல்லதுதான். But there is something greater than that in praising God. அதை காட்டிலும் ஒரு மேலான ஒன்றுதான் கர்த்தரை துதிப்பதில் அடங்கி இருக்கிறது. As I mentioned about Jehoshaphat, he didn't know what to do. யோசபாத் அந்த சூழ்நிலையில் என்ன செய்வதென்று அறியாமல் இருந்தார். Because an army like a sand of the seashore was approaching them. கடற்கரை மணலத்தனையான ஒரு சேனை அவரை சுற்றி நெருங்கி நின்று கொண்டிருந்தது. God taught them to praise God. கர்த்தரை துதிக்கும்படியாய் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். Jonah, I don't know how he learned to praise God in the belly of hell. அந்த பாதாளத்தின் வயிற்றுக்குள்ளிருந்து யோனா எப்படி கர்த்தரை துதிக்க கற்றுக்கொண்டாரோ எனக்கு தெரியவில்லை. There are two types of praising God. கர்த்தரை துதிப்பதில் இரண்டு விதங்கள் இருக்கிறது. Bible says high praises of God. கர்த்தரை உயர்த்தும் துதி என்று வேதாகமம் சொல்லுகிறது. Let's read Psalm 149 verse 6. 149ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கற்குள்ள பட்டயமே இருக்கும். Let the high praises of God be in their mouth. What is that high praises of God? அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்கும் என்று காண்கிறோமே, இந்த உயர்த்தும் துதி என்பது என்ன? High praises of God shows low praises of God also should be there, isn't it? கர்த்தரை உயர்த்தும் துதி என்று சொல்லுவது ஒரு தாழ்வான துதியும் கூட இருக்கிறது என்று தானே விளங்குகிறது. Let them have high praises of God. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி இருப்பதாக. Two types of praising God, low praises of God and high praises of God. இரண்டு விதமான துதிகள் உண்டு. ஒன்று கர்த்தரை உயர்த்தி துதிப்பது, மற்றது தாழ்வாக அவரை துதிப்பது. What is the high praises of God? கர்த்தரை உயர்த்தும் துதி என்பது என்ன? When everything is going wrong, if you can praise God, that is called high praises of God. எல்லாம் உங்களுக்கு விரோதமாக, எல்லாம் உங்களுக்கு பிரதிகூலமாக இருக்கிற வேளையில் கர்த்தரை நீங்கள் துதிக்க முடிந்தால் அதுதான் கர்த்தரை உயர்த்தும் துதி. When everything is going good, you got a job, you got a house, you got a car, you got everything, even heathen go to the temple and thank their gods for that. எல்லாம் நன்மையாக இருக்கும் பொழுது கர்த்தரை துதிப்பது என்பது, ஒருவேளை உங்களுக்கு நல்ல வேலை இருக்கலாம், நல்ல கார் இருக்கலாம், நல்ல வீடு இருக்கலாம், இப்படி எல்லா வசதிகளும் இருக்கும் பொழுது கர்த்தரை துதிப்பது பெரிய காரியம் அல்ல. புறஜாதிகளும் கூட எல்லாம் தங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது ஆலயங்களுக்கு சென்று தேவனை தொழுது கொள்கிறார்கள் அல்லவா? And when everything go right and they get the things they want, they go to their temples and give offerings also. எல்லாம் தங்களுக்கு அனுகூலமாக நன்றாக இருக்கிற வேளையில் அவர்களும் ஆலயத்துக்கு சென்று நேர்ச்சைகள் காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். So when everything is going right, you are praising God. It's only a low praises. எல்லாம் சரியாக இருக்கிற வேளையில் கர்த்தரை துதிப்பது அது தாழ்ந்த ஒரு ஸ்தோத்திரம் தான், துதிதான். What is high praises? கர்த்தரை உயர்த்தும் துதி என்பது என்ன? Look at Job. யோபுவை எடுத்துக்கொள்ளுங்கள். One day all his 10 children got killed in accident. ஒரே நாளில் 10 பிள்ளைகளும் விபத்தில் மரித்து போனார்கள். Not one single child remained, all the 10 died. ஒரு பிள்ளை கூட மீதியாக இருக்கவில்லை, எல்லா பிள்ளைகளும் செத்து போனார்கள். All his servants were either slain or taken away the same day. அவனுடைய வேலைக்காரர்களும் கூட ஒரு விதத்தில் சிறைப்பிடித்து போனார்கள் அல்லது வெட்டப்பட்டு மரித்தார்கள். All his cattle, everything gone the same day. அவருடைய எல்லா கால்நடைகளும் கூட ஒரே நாளில் மாண்டு போயின. Everything went wrong. எல்லாம் அவருக்கு விரோதமாகவே நடந்தது. Even wife became adversary to him. மனைவியும் கூட அவருக்கு சத்துருவாய் மாறிவிட்டார். Wife told him, better you curse God and die. அவருடைய மனைவி அவரை பார்த்து, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறாள். And even the people in his house, they all became enemy to him. வீட்டார் அனைவரும் அவருக்கு சத்துருக்களாய் மாறிவிட்டார்கள். Then you know what Job did? யோபுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. God gave, God took away. Let the name of the Lord be blessed. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Let the name of the Lord be blessed. கர்த்தர் நாமம் மாத்திரம் வாழ்த்தப்படட்டும். When everything went wrong, he learned to praise God. எல்லாம் தனக்கு
தவறாக விரோதமாக சென்ற பொழுது அவர் கர்த்தரை ஸ்தோத்திரித்தார். Today, dear child of God, everything seems to be going wrong for you. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு எல்லாம் உனக்கு விரோதமாக இருக்கிறதா? God doesn't answer the prayer. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதில்லை. Sickness at home, வீடுகளில் வியாதி, no job, வேலை இல்லை, no money, பணம் இல்லை, no food, ஆகாரம் இல்லை, nobody to help, உங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, nobody to care. உங்களுக்காக கருதும்படியாக ஒருவரும் இல்லை. You cried and God doesn't answer the prayer. நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறீர்கள், கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் தருவதில்லை. That is a time like Job, we must praise God. இப்படிப்பட்ட வேளையில் தான் யோபுவை போல நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். Job told and worshipped the Lord and told, God gave, God took away, let God's name be blessed. யோபு கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். I don't think anyone has gone through the path that Job has gone through. இந்த யோபு கடந்து சென்றதை போன்றதான பாதையில் நீங்கள் ஒருவரும் சென்றிருக்க மாட்டீர்கள் என்று தான் நினைக்கிறேன். One man of God says, all our life sufferings put together with one day's Job's suffering, we will see that one day's Job's suffering is much worse than all our lifetimes sufferings put together. ஒரு தேவனுடைய பிள்ளை விதமாக சொன்னார், ஒரு மனுஷன் தன் ஜீவிய காலம் முழுவதும் படுகிறதான எல்லா பாடுகளையும் சேர்த்து ஒரே நாளில் யோபு அனுபவித்த அந்த பாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் யோபுடைய பாடுகள் தான் அதிகமாக இருக்கும். Dear child of God, your sufferings compared to Job and my suffering is not very great. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களது பாடுகளையும் என்னுடைய பாடுகளையும் யோபுவின் பாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவைகள் ஒன்றும் இல்லை. What type of praising life you have? எப்படிப்பட்டதான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது? Generally speaking, Old Testament saints praising God is different from New Testament saints praising God. பொதுவாக சொன்னால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதற்கும் புதிய ஏற்பாட்டில் ஜீவிக்கிற நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. Look at the Old Testament saints praising God in Psalm 142 verse 7. 142ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். எனக்கு நீர் தயவு செய்யும்போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். Here, bring me out of the prison, then I will praise God. நீர் என்னை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி விடும், அப்பொழுது நான் உம்மை துதிப்பேன். Bring me out of the prison, then I will praise God. என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும், அப்பொழுது நான் உம்மை துதிப்பேன். That is the Old Testament way of praising God. அதுதான் பழைய ஏற்பாட்டில் கர்த்தரை துதித்ததான விதம். New Testament way of praising God is not like that. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தரை துதிக்கிற விதம் அப்படிப்பட்டது அல்ல. The New Testament way of praising God, inside the prison, Paul and Silas, they praised God. புதிய ஏற்பாட்டில் கர்த்தரை துதிப்பது என்பது சிறைச்சாலைக்குள் இருக்கையிலேயே பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். They didn't say, bring me out of the prison, then I will praise God. ஆண்டவரே என்னை சிறையை விட்டு வெளியே கொண்டு வாரும், அப்பொழுது நான் உம்மை துதிப்பேன் என்று அவர்கள் சொல்லவில்லை. And we read in Acts 16:25, and at midnight Paul and Silas prayed and sang praises unto God, and the prisoners heard them. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடினார்கள், அனைவரும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். So when they praised God, what happened? அவர்கள் கர்த்தரை துதித்த பொழுது சம்பவித்தது என்ன? Then not only one door of the prison got opened, all the doors were open. சிறைச்சாலையின் ஒரு கதவு மாத்திரமல்ல, எல்லா கதவுகளும் திறவுண்டது. Now I ask you, are you a New Testament saint or an Old Testament saint? இப்பொழுது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற ஒரு பரிசுத்தவானா அல்லது பழைய ஏற்பாட்டில் வாழ்கிற பரிசுத்தவானா? The psalmist told, bring me out of the prison, afterwards I will praise. சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்துமாவை காவலுக்கு அல்லது சிறையிருப்பிலிருந்து நீங்களாக்கி விடும், அப்பொழுது நான் உம்மை துதிப்பேன். But Paul and Silas praised God inside the prison. ஆனால் பவுலும் சீலாவுமோ சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கொண்டு கர்த்தரை துதித்து பாடினார்கள். They didn't wait to come out of the prison to praise God. கர்த்தரை துதிக்கும்படி சிறைச்சாலையை விட்டு வெளியே வரும்படியாக அவர் காத்து நிற்கவில்லை.
Don't wait to praise God. Lord, if you remove this problem, then I will praise God. கர்த்தாவே இந்த பிரச்சனையை நீக்கிவிடும், அப்பொழுது நான் உம்மை ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்க No, வேண்டாம். when you are facing the problem, learn to praise God. அந்த பிரச்சனையை சந்திக்கிற வேளையிலேயே கர்த்தரை துதிக்கும்படியாக கற்றுக்கொள்ளுங்கள். As Paul and Silas praised God, what happened? பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடின பொழுது சம்பவித்தது என்ன? There was a mighty earthquake. ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது. Bible says there was a mighty earthquake. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது. No, normally when there is an earthquake, சாதாரணமாக பூமி அதிர்ச்சி உண்டாகும் பொழுது people will get killed, ஜனங்கள் கொல்லப்படுவார்கள், buildings will collapse. கட்டடங்கள் இடிந்து விழும். But when Paul and Silas praised God, that was a divine earthquake. பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்ததான வேளையில் அது அப்படி அழிக்கிற ஒரு பூமி எதிர்ச்சியாய் காணப்படவில்லை. It was a divine earthquake. அது ஒரு தெய்வீகமான பூமி எதிர்ச்சியாக காணப்பட்டது. Nobody got killed. ஒருவரும் அங்கே கொல்லப்படவில்லை. No buildings collapsed. ஒரு கட்டடமும் இடிந்து போகவில்லை. Only good things happened. நல்ல காரியங்கள் தான் சம்பவித்தது. All the bindings they had, they all were loose. அவளுக்கு இருந்த கட்டுகள் எல்லாம் மறந்து போயின. All the doors were open. கதவுகள் யாவும் திறவுண்டது. Have you ever heard about a earthquake like this? இப்படிப்பட்ட பூமி எதிர்ச்சியை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? And also the jailer, Philippian jailer, got saved. அந்த இடத்திலே அந்த பிலிப்பி பட்டணத்தின் சிறைச்சாலைக்காரனும் ரட்சிக்கப்பட்டார். Praising God is a mighty weapon. கர்த்தரை துதிப்பது என்பது ஒரு பெரிய ஆயுதமாக When இருக்கிறது. you find you are not able to pray, உங்களால் ஜெபிக்க முடியாமல் காணப்படும் பொழுது, when you find you are not able to sing unto the Lord, கர்த்தரை நோக்கி துதித்து பாட முடியாமல் இருக்கும் பொழுது, when you don't know what to do, என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கும் பொழுது, that time you just start praising God. அந்த வேளையில் கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். Our spirit should praise God. நம்முடைய ஆவி கர்த்தரை துதிக்க வேண்டும். As we praise God, what happens? அப்படி கர்த்தரை துதிக்கும் பொழுது சம்பவிப்பது என்ன? First of all, God will give a beautiful spirit in us. முதலாவதாக ஒரு நல்ல ஆவியை கர்த்தர் நமக்குள் வைப்பார். Suppose somebody is all the time cursing you. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஆள் எப்பொழுதுமே உங்களை தூஷித்துக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். Always he is trying to persecute you. எப்போதும் உங்களை உபத்திரப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். As you keep praising God to bless him, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது, first of all your bitterness against that person will go, a love will come into your heart. முதலாவது அந்த ஆளுக்கு விரோதமான கசப்பு நீங்கி ஒரு அன்பு உங்களுக்குள் வரும். And so you get victory over hatred against that person. அதன் மூலமாக அந்த ஆளிடத்தில் இருக்கிறதான அந்த பகையிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள். And as you keep praising God, அப்படியே தொடர்ந்து அவரை துதிக்கும் பொழுது, God will give a double portion of blessing. கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். Do you know when Job praised God and thanked God in that calamity, அந்த பிரச்சனையின் மத்தியில், அந்த சீற்றத்தின் மத்தியில் யோபு கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதித்து பாடின பொழுது, later on God gave a double portion of blessings. கர்த்தர் யோபுக்கு ரெண்டு தரையாய் சகலத்தையும் திரும்ப தந்தார். If he had 50,000 cattle, God made it as 100,000. 50,000 கால்நடைகள் இருந்திருக்கும் என்றால் அதை 1,00,000 கர்த்தர் மாற்றினார். And God gave 10 children. 10 பிள்ளைகள் கர்த்தர் தந்திருந்தால், And in that place God gave another 10 children. கர்த்தர் இன்னும் 10 பிள்ளைகளை தந்தார். That means 10 children in heaven alive, 10 children on earth alive, double portion. பரலோகத்தில் 10 பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறார்கள், பூமியில் 10 பிள்ளைகள் சேர்க்கும் பொழுது 20 பிள்ளைகள். Cattle did not go to heaven. That's why God gave him double on earth. ஆடு மாடுகள் எல்லாம் பரலோகத்துக்கு செல்வதில்லை, ஆகவே அவற்றை 2 மடங்காக பூமியிலே தந்தார். When you praise God, God will give you a double portion of blessing. நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். And your bitterness against others will go from you. மற்றவர்களுக்கு விரோதமாக இருக்கிற உங்களுடைய கசப்புகள் எல்லாம் நீங்கி போகும். One sister came to the pastor and told, ஒரு சகோதரி பாஸ்டரிடத்திலே வந்து இவ்வாறு சொன்னார்கள், I cannot live anymore with my husband. பாஸ்டர், இனி ஒருபோதும் என் புருஷனோடு வாழவே முடியாது. I cannot forgive him. அவரை என்னால் மன்னிக்கவே முடியாது. Pastor, how can I forgive him when my husband is walking, holding the hand with another woman on the street? பாஸ்டர், என்னுடைய புருஷன்
மற்றொரு மனைவியோட கையை பிடித்துக்கொண்டு தெருவில் நடக்கதை பார்க்கும் பொழுது நான் எப்படி அவரை நேசிக்க முடியும்? How can I forgive him? அவரை எப்படி மன்னிக்க முடியும்? Pastor told her, பாஸ்டர் அவரை பார்த்து சொன்னார், every morning when you get up, the first thing you do, Lord bless my husband, you just praise God. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும் பொழுது, ஆண்டவரே என் புருஷனை ஆசீர்வதியும் என்று நீ ஸ்தோத்திரிக்க வேண்டும். Lord please bless my husband. கர்த்தாவே என் புருஷனை தயவு செய்து ஆசீர்வதியும். First thing when you get up in the morning, you just praise God saying, bless my husband. காலையில் எழும்பும் பொழுது, ஆண்டவரே என் புருஷனை ஆசீர்வதியும் என்று நீ ஸ்தோத்திரிக்க வேண்டும். It was hard for her. அது அவளுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. But although beginning it was hard, she continued to do it. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் தொடர்ந்து அப்படி செய்ய ஆரம்பித்தார்கள். As she continued to do that, அப்படி தொடர்ந்து அப்படி செய்த பொழுது her anger, bitterness, everything against him went away. Only love came into her. புருஷனுக்கு விரோதமான கசப்புகள், வைராக்கியங்கள், பகைகள் நீங்கி அன்புதான் இதயத்துக்குள்ளே வந்தது. Then God changed him. அப்பொழுது கர்த்தர் அவரையும் மாற்றினார். First God changed her. முதலாவது இந்த சகோதரியை கர்த்தர் மாற்றினார். Then God changed her. அதன் பின் கர்த்தர் அவரை You மாற்றினார். know there are so many problems you are having for a very long time. சில பிரச்சனைகள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கிறது இல்லையா? Have you tried praising God? நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்திருக்கிறீர்களா? When you first of all praise God, your burden you leave into the hands of God. நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது முதலாவது உங்கள் பாரங்களை கர்த்தரிடத்திலே கொடுக்கிறீர்கள். And a beautiful spirit will come upon you. அப்பொழுது ஒரு அருமையான அழகான ஒரு ஆவி உங்களுக்கு கிடைக்கும். A person who learns to praise God for everything can never get bitterness against anyone. எல்லாவற்றிற்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொண்ட ஒரு ஆள் ஒருபோது மற்றவர்கள் மேல் கசப்பு வைராக்கியம் உடையவராக இருக்க மாட்டார். Whether height or depth, மரணத்தின் ஆழத்தை நாம் பார்க்கும்போது, whether it is sadness or sickness, அது வியாதியோ அல்லது துக்கமோ, when we learn to praise God, நாம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் போது a beautiful spirit will come into our heart. ஒரு அழகான ஆவி நம் இதயத்திற்குள் வரும். In everything when we sometimes people may be humiliating you. ஒருவேளை எல்லாமே நம்மை தாழ்த்துவதை போல சிறுமைப்படுத்துவதை போல காணப்படலாம். People may be rejecting you. ஜனங்கள் நம்மை புறக்கணிப்பதை போல இருக்கலாம். About 47 years ago when I got saved, 47 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ரட்சிக்கப்பட்ட போது in our village such a great persecution against Pentecost. எங்களுடைய கிராமத்தில் பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு விரோதமாக அப்படிப்பட்டதான ஒரு பெரிய உபத்திரவம் காணப்பட்டது. Most of our village people are CSI type of people. எங்களுடைய கிராமத்தில் பலரும் சிஎஸ்ஐ போன்ற விசுவாசத்தை பெற்றவர்கள் தான். Most of them are drunkards. அவர்கள் அநேகரும் குடிகாரர்கள். But Sunday they will go to church. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஆலயத்திற்கு செல்வார்கள். And they hated Pentecost very much. அவர்கள் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை மிகவும் வெறுத்தார்கள். One day one of our pastors was visiting our village. ஒரு முறை ஒரு பாஸ்டர் எங்களுடைய கிராமத்தை சந்திக்கும்படியாக வந்தார். These CSI drunkards saw him. இந்த சிஎஸ்ஐ குடிகாரர்கள் அவரை பார்த்தார்கள். They wanted to mock the pastor. அவரை பார்த்து பரியாசம் பண்ண ஆரம்பித்தார்கள். They thought they will take him to the market and will mock him. அவர்கள் நினைத்தார்கள் அவரை தூக்கி கொண்டு சந்தைக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அங்கே அவர் பரியாசம் பண்ண வேண்டும் என்று யோசித்தார்கள். Market was very close. மார்க்கெட் பக்கத்தில் தான் இருந்தது. So these drunkards took the pastor on the shoulder. இந்த குடிகாரர்கள் பாஸ்டரை தோளிலே தூக்கி வைத்துக் கொண்டார்கள். And wanted to take to the market. அவரை மார்க்கெட்டுக்கு கொண்டு போக ஆரம்பித்தார்கள். Pastor was a very wise man. பாஸ்டர் மிகவும் ஞானமுள்ளதான ஒரு He மனுஷன். raised the Bible and umbrella to heaven. அவர் தன்னுடைய பைபிளையும் கொடையையும் பரத்துக்கு நேராக உயர்த்தினார். Lord, thank you for this great privilege. ஆண்டவரே நீ கொடுத்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். Even bishops and archbishops don't get this privilege to be carried. Thank you, Lord, for this. ஆண்டவரே பிஷப்ஸ் ஆர்ச் பிஷப் கூட இப்படிப்பட்ட பாக்கியமெல்லாம் கிடைக்கவில்லை. எனக்கு இந்த பாக்கியம் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். The drunkards got angry and put him down. இந்த குடிகாரங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அங்கேயே பாஸ்டர் போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. So the pastor took it as a privilege and honor given to him. பாஸ்டர் அதை தனக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு கனமாக
ஒரு மேன்மையாக அவர் கருதினார். All the insults and rejection we face from others, it's a crown of glory in heaven. மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுவது, அவமதிக்கப்படுவது, இன்சல்ட் பண்ணப்படுவது இவையெல்லாம் பரலோகத்தில் ஒரு பெரிய கனமாக மகிமையாக இருக்கிறது. Instead of crying, we must praise God for the crown of glory waiting for us. ஆகவே அழுவதற்கு பதிலாக அப்படிப்பட்டதான வேளையில் ஒரு மகிமையான சிங்காசனம், மகிமையின் கிரீடம் நமக்காய் காத்திருப்பதை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். You know, we are going to spend a joyful eternity in heaven in praising God. பரலோகத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டு ஒரு சந்தோஷமான நித்தியத்தை நாம் கழிக்க போகிறோம். Oh, that heaven we must start while on earth. அந்த பரலோகத்தை இந்த பூமியிலேயே நாம் ஆரம்பிக்க வேண்டும். And that glory of that praising should fill our spirits. கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதின் மகிமை நமது ஆவியை நிரப்ப வேண்டும். Then your long face will change. அப்பொழுது உங்களுடைய நீண்ட முகங்கள் எல்லாம் முற்றுமாய் மாறிவிடும். Your face will shine with the glory of Zion and New Jerusalem. உங்களுடைய முகங்கள் பரலோகத்தின் மகிமையினால், சீயோனின் மகிமையினால் நிறைந்து பிரகாசிக்கும். Are you an Old Testament saint or a New Testament saint? நீங்கள் ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானா அல்லது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவானா? Old Testament saint says, bring me out of the prison, then I will praise you. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் சொல்கிறார், நான் உமது நாமத்தை துதிக்கும்படி என் ஆத்மாவை சிறையிருப்பிலிருந்து காவலுக்கு நீங்களாக்கி விடும். Paul and Silas right in the prison, they praise God. பவுலும் சீலாவுமோ சிறைச்சாலைக்குள் இருக்கும் பொழுது கர்த்தரை பாடி துதித்தார்கள். If you learn to praise God, your prison will become a palace. நீங்கள் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொண்டால் உங்கள் சிறைச்சாலை அரமனையாக மாறும். God's word says that in Psalm 9, that gates of Zion is a gate of praising God. 9ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது சீயோனின் வாசல்கள் கர்த்தரை துதிக்கும் வாசல்கள் என்று நாம் காண்கிறோம். Please read Psalm 9 verse. இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பயக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். That lifteth me up from the gates of death, that I may show forth all thy praise in the gates of the daughter of Zion. மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரிக்கும்படியாக. The gates of Zion, they are the gates of praises. சியோன் குமாரத்தின் வாசல்கள் துதியின் வாசலாக இருக்கிறது. In a deep sense, only those who learn to praise God, they only can go through the gate of Zion. இன்னும் ஆழமாக சொல்லக்கூடுமானால் கர்த்தரை துதிக்கும்படியாக கற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் இந்த சீயோனின் வாசல்களுக்குள்ளாய் கடந்து செல்ல முடியும். In the Bible, gates, one meaning of gates shows entrance. வேதாகமத்தில் வாசல் என்று சொல்றது ஒரு விதத்தில் உள்ளே நுழைவதை நமக்கு காண்பிக்கிறது. Whether gate, the pearly gates of New Jerusalem or the gates of Zion, புதிய எருசலேம் அல்லது சீயோனின் முத்து வாசல்கள், they are the gates of praise. அவைகள் துதியின் வாசல்கள். We go through them praising God. கர்த்தரை துதித்துக் கொண்டுதான் நாம் அந்த வாசல் வழியாய் செல்ல That போகிறோம். is why the psalmist says, enter into his gates with thanksgiving. ஆகவேதான் அவர் வாசல்களில் துதியோடு பிரவேசிக்க வேண்டும் என்று தாவீது சொல்கிறார். In the Bible we don't read King Saul ever praising God. சவுல் ராஜா ஒருபோதும் கர்த்தரை துதித்ததாய் நாம் வேதாகமத்தில் காண்பதில்லை. We read David in everything, every place he was praising God. தாவீதோ அப்படி அல்ல, எல்லா இடத்திலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவராக இருந்தார். I will bless the Lord at all times, his praise shall be continually in my mouth. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். That was a secret of victory for David. அதுதான் தாவீதின் துதியின் ஜெயத்தின் ரகசியமாக I இருந்தது. will bless the Lord at all times. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், His praise shall continually be in my mouth. அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். பாடுங்கள், கர்த்தரை நான் எப்போ அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமாவும்
அவர் நாமமே You know how we must end our life. நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி முடிக்க வேண்டும் என்று தெரியுமா? In Madras, our training center, one sister died some time ago. சென்னையில் சில நாட்களுக்கு முன்பதாக பயிற்சி நிலையத்திலிருந்த ஒரு சகோதரி மரித்து போனார்கள். The way she died, everybody was touched. அவள் மரித்த விதம் எல்லாரையும் தொடக்கூடியதாக இருந்தது. I'm not telling exaggeration. At least 2 or 3 hours before she died, she started praising God. நான் ஒன்றையும் கூட்டி சொல்வதில்லை. அவள் மரிப்பதற்கு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு முன்பதாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தார்கள். I don't know how she got strength to praise God for 2-3 hours before dying. மரிப்பதற்கு 2-3 மணி நேரத்துக்கு முன்பதாக கர்த்தரை அந்த அளவு துதிக்கும்படியான பலனை அவள் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்களோ எனக்கு தெரியவில்லை. It might have come from Zion. ஒருவேளை அது சீயோனில் இருந்து தான் வந்திருக்கும். She praised God for all over the world, faith homes, so many saints, and for so many things she praised God. முழு உலகத்திலும் இருக்கிற எல்லா விசுவாச வீடுகளுக்காக, அநேக பரிசுத்தவான்களுக்காக, எத்தனையோ காரியங்களுக்காக ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தார்கள். I don't know while dying how she got such a sharp memory to remember faith homes all over the world. சாகரதான அந்த நேரத்தில் முழு உலகத்திலும் உள்ளதான எல்லா விசுவாச வீடுகளையும் நினைவு கூறும்படியாக அந்த ஞாபக சக்தி அவளுக்கு எங்கிருந்து தான் வந்ததோ எனக்கு தெரியவில்லை. She mentioned the names of so many saints to praise God. அநேக பரிசுத்தவான்களுடைய பெயர்களை சொல்லி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருந்தார்கள். And as she praised God, she peacefully slipped into the presence of God. அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே சமாதானமாக கர்த்தரை சமூகத்தில் அவருடைய இளைப்பாறலில் பிரவேசித்தார்கள். We had a pastor in England called Pastor C.H. Joseph. பாஸ்டர் C.H. ஜோசப் என்கிற ஒரு பாஸ்டர் இங்கிலாந்தில் இருந்தார். He was such a great holy man of God. அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பரிசுத்தவான். 1979 July he died in a faith home called Nottingham. 79 ஜூலையில் நோட்டிங்ஹாம் என்கிற ஒரு விசுவாச வீட்டிலே அவர் மரித்து போனார். Again I tell you, he was such a great saint. அவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பரிசுத்தவான். When the time came for him to die, அவர் மரிக்கிறதான வேளை வந்த பொழுது he told me, I want to praise God. நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். He told, I want to kneel down and praise God. நான் முழங்கார் படியிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொன்னார். So all the brethren put some pillows on the floor and made him to sit on the knees. எல்லா சகோதரர்களும் தரையில் கொஞ்சம் தலையணையை போட்டு அதற்கு மேலாக அவரை முழங்காலில் நிற்க வைத்தார்கள். Then he told, I want to raise a hand to heaven and praise God. அப்பொழுது கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொன்னார். And our brethren helped to prop up some pillows to raise a hand. சகோதரர்கள் அவர் கைகளை உயர்த்தும்படியாக அவருக்கு உதவி செய்தார்கள். And as he kept praising God, and then peacefully he died. அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே சமாதானமாக மரித்து போனார். How are you going to die? நீங்கள் எப்படி மரிக்க போகிறீர்கள்? The way you live, accordingly the way you die. நீங்கள் எப்படி இந்த பூமியில் வாழ்கிறீர்களோ அப்படித்தான் மரிப்பீர்கள். If your heart is full of praises, உங்களுடைய இருதயம் துதியினால் நிறைந்திருந்தால் God's word says what is in the heart will come out of the mouth. இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். At the time of death, you do not need artificially to try to praise God. That will never work. மரண வேளையில் செயற்கையாக கர்த்தரை எப்படியாவது ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று யோசித்தால் அது உங்களுக்கு முடியாது. Now itself it should be implanted in our spirit. இப்பொழுது நம்முடைய ஆவியில் அது கலந்திருக்க வேண்டும். When a man who's learned to praise God, கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொண்ட ஒரு மனிதன் he will find a double portion of God's blessing as Job had. அவன் யோபுவை போல இரட்டிப்பான கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். Let the high praises of God be in your mouth. கர்த்தரை உயர்த்தும் துதி உங்கள் வாயில் இருப்பதாக. And then we read next to the same Psalm 149, then you will bind the kings with fetters and the nobles with fetters of iron. அதே சங்கீதத்தில் நாம் மேலே உள்ள வசனத்தில் வாசிக்கும் பொழுது அதன் மூலமாக ராஜாக்களை சங்கிலிகளாலும் மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்ட முடியும் என்று காண்கிறோம். When we praise God, low praises will not bind the devils like that. தாழ்ந்த துதிகள் அல்ல, கர்த்தரை உயர்த்தி துதிக்கிறதான வேளையில் அது பிசாசுகளை கட்டுகிறதாக இருக்கும். Let the high praises of God be in your mouth. கர்த்தரை உயர்த்தும் துதி உங்கள் வாயில் இருப்பதாக. Then we read so that you will execute judgment upon the demons. அப்பொழுது நீங்கள் சாதிகளிடத்தில் பழி வாங்கலாம்.
then you will be bind the kings, the demons with fetters of iron. ராஜாக்களை சங்கிலிகளால், மேன்மக்களை இருப்பு விலங்குகளால் கட்ட முடியும். You will find victory over the powers of the devil. பிசாசின் வல்லமைகள் மேல் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். Praising God does not mean praising simply with mouth. கர்த்தரை துதிப்பது என்பது வெறும் வாயினால் துதிப்பது அல்ல. Praising God from a sweet spirit coming out of our heart. கர்த்தரை துதிப்பது என்பது இருதயத்திலிருந்து வருகிற ஒரு இனிமையான ஆவியாக இருக்க You வேண்டும். know, when we read there are 150 psalms we find in the Bible. பரிசுத்த வேதாகமத்தில் 150 சங்கீதங்களை காண்கிறோம். So many psalms murmuring and complaining why God is not answer me, He's forgotten me, etc. We find in so many psalms. அநேக சங்கீதங்கள் முறுமுறுக்கிறதான கேள்வி கேட்கிற சங்கீதமாக இருக்கிறது. ஆண்டவரை நான் கதறி சொல்லுகிற வார்த்தைகளை ஏன் கேளாமல் இருக்கிறீர், இப்படியெல்லாம் கர்த்தரை கேள்வி கேட்கிற சங்கீதங்களாக இருக்கிறது. But when we come to the end of the psalms, ஆனால் சங்கீதத்தின் முடிவிற்கு நாம் வரும் பொழுது last 4 or 5 psalms, every verse we find praising God, praising God, praising God. கடைசி 4 சங்கீதங்களை பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலும் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள் என்று தான் காண்கிறோம். And the last psalm 150, every verse starts praising God, praising God. 150ஆம் சங்கீதத்தில் கடைசி சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனத்திலும் அவரை துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள் என்று தான் காண்கிறோம். And the last verse twice, the 6th verse twice mentioned praise the Lord. கடைசி வசனத்தில் ஆங்கிலத்தில் 2 முறை கர்த்தரை துதிக்க வேண்டும், துதிப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. What does this show, beloved ones? பிரியமானவர்களே, இது எதை காட்டுகிறது? Our life should end not with murmuring and complaining and questioning God, but by praising God. நம்முடைய ஜீவியம் முறுமுறுப்பு, புகார்கள், கர்த்தரை கேள்வி கேட்பதில் அல்ல, கர்த்தரை துதிப்பதில் முடிவு பெற வேண்டும். We already read in that Psalm 9, the gate pass of Zion is praising God. சியோனின் நுழைவு சீட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதுதான். Some of you are called to serve God. ஒரு சில கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். But fear is restraining you from coming to serve God. ஆனால் பயம் ஊழியம் செய்ய வரவிடாதபடி தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. You start praising God. நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பியுங்கள். Praise God believing the promises of God. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து அவரை துதியுங்கள். Praise God for all the good things God has done. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். Praise God for the manifold blessings of God. கர்த்தருடைய அனந்த ஆசீர்வாதங்களுக்காக அவரை ஸ்தோத்திரியுங்கள். God's house is called house of prayer and praise. தேவனுடைய வீடு ஜெபத்தின் வீடு, அது துதியின் வீடு. Here the praises always should spring out of our spirit. எப்பொழுதும் ஆவியிலே இருந்து ஸ்தோத்திரம் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். Now we are in a prison, do you know? இப்பொழுது நாம் ஒரு சிறைக்குள்ளாக இருக்கிறோம், தெரியுமா? This body is a prison. இந்த சரீரம் ஒரு சிறைச்சாலையாக இருக்கிறது. This body, this prison is worse than all the prisons in the world. இந்த சரீரமாகிய சிறைச்சாலை தான் உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா சிறைச்சாலை காட்டிலும் மோசமான ஒரு சிறைச்சாலை. You know, all the prisons are giving sufferings. எல்லா சிறைச்சாலைகளும் மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறது. This prison also, how many times it gave us trouble. இந்த சிறைச்சாலையும் கூட எத்தனை முறை நமக்கு எவ்வளவு துன்பங்களை கொடுத்திருக்கிறது. So much of trouble this prison has given us. இந்த சிறைச்சாலை அவ்வளவு கஷ்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. So much of sickness and pain and exhaustion, weakness, so many troubles in this prison. வியாதிகள், வேதனைகள், பலவீனங்கள், சரீரத்தில் அநேக பிரச்சனைகள். You just think how much of suffering this prison gave you. இந்த சிறைச்சாலை உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்களை தந்திருக்குது என்று எண்ணி பாருங்கள். But Paul and Silas inside the prison, they praised God. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கர்த்தரை துதித்து பாடினார்கள். Then they triumphantly came out of the prison. அப்பொழுது அவர்கள் சிறையை விட்டு விஜயத்தோடு வெளியே வந்தார்கள். One day the trumpet will sound. ஒரு நாள் காலம் துணிக்கும். If we learn to praise God while we are in this prison, இந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கர்த்தரை துதிக்க நாம் கற்றுக்கொண்டால், then we will one day come out of this prison. ஒரு நாள் சிறையை விட்டு நாம் வெளியே வருவோம். Now we are having life imprisonment in this prison. இப்பொழுது நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் இந்த சிறைச்சாலைக்குள் நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம்.
the prisoners in the prisons in the world, they may be 2 years or 3 years or 10 years in the prison. சிறைச்சாலையில் இருக்கிற சிறை கைதிகள் எடுத்துக்கொண்டால் 2 வருஷமோ 3 வருஷமோ 10 வருஷமோ ஒருவேளை ஒரு சிறைக்குள் இருக்கலாம். But for you and I, this prison is for lifetime. உங்களுக்கு எனக்குமோ இந்த சிறைச்சாலை ஜீவிய நாட்கள் ஆயுள் கால சிறைச்சாலையாக இருக்கிறது. End of our life only we come out of the prison. உங்கள் வாழ்க்கையின் முடிவில் தான் இந்த சிறையை விட்டு வெளியே வரப்போகிறோம். Like the Old Testament saints don't say, bring me out of the prison, then I will praise God. ஆகவே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களைப் போல ஆண்டவரே நான் உம்மை துதிக்கும்படி இந்த சிறையிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று ஜெபிக்க வேண்டாம். Like Paul and Silas, we must be New Testament saints. நாம் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக பவுலையும் சீலாவையும் போல் காணப்பட வேண்டும். They praised inside the prison. அவர்கள் சிறைக்குள் இருக்கும் பொழுதே கர்த்தரை துதித்து பாடினார்கள். Jonah praised God inside the belly of the fish. யோனா மீன் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதே கர்த்தரை துதித்து பாடினார். Job praised God when everything went wrong. எல்லாம் தனக்கு விரோதமாக இருந்த வேளையில் யோபு கர்த்தரை துதித்து பாடினார். Then everything that went wrong became favorable to him. அப்பொழுது எல்லாம் அவருக்கு அனுகூலமாய் மாறினது. A double portion God gave. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். When you become sick, நீங்கள் வியாதிப்படும் போது, when you don't get answer for prayer, செபத்திற்கு பதில் கிடையாமல் இருக்கும் பொழுது you just praise God. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். And then you will find the Lord will turn the water into wine. அப்பொழுது கர்த்தர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவார். He will turn the darkness into light. அந்தகாரத்தை வெளிச்சமாக He மாற்றுவார். will turn the confusion into peace. குழப்பத்தை சமாதானமாக He மாற்றுவார். will turn weakness into strength. பலவீனத்தை பலமாக மாற்றுவார். One day we will come out of this prison. ஒரு நாள் சிறையை விட்டு நாம் வெளியே வருவோம். As the psalmist says, the cage is broken and we are escaped, and our joy is in the Lord. கண்ணி தரித்தது நாம் தப்பினோம் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நாம் கூட விடுவிக்கப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். One day this prison will be broken. ஒரு நாளில் இந்த சிறைச்சாலை இடிக்கப்படும், தகர்க்கப்படும். I am waiting for that day. அந்த நாளுக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். Maybe the rapture or my departure. ஒருவேளை கர்த்தருடைய வருகையா இருக்கலாம், அல்லது நான் உலகத்தை விட்டு கடந்து போகிறதாக Either இருக்கலாம். case, this prison cannot keep us too long. எப்படி இருந்தாலும் இந்த சிறைச்சாலை நீண்ட காலம் நம்மை அடக்கி வைக்க முடியாது. Trumpet will sound எக்காலம் துணிக்கும், and the dead shall be raised. மரித்தோர் எழுந்திருப்பார்கள். With praising, shouting praises, we will go up. துதிகளோடு, கம்பீர துதியின் சத்தத்தோடு நாம் பறந்து செல்வோம். Don't wait for the rapture to shout praises. வருகையில் கர்த்தரை துதிக்கும்படி காத்துக் கொண்டிருக்க வேண்டாம். Now let us learn to praise God. இப்பொழுதே கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்வோம். And let our spirit be filled with the perfume of praise. நமது ஆவி துதியின் வாசனையினால் நிரம்பட்டும். And we will have a double portion. நாம் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை And பெற்றுக்கொள்ள through that முடியும். others will be blessed. இதன் மூலம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட And முடியும். praising God, we will enter into the gates of New Jerusalem and Zion. துதியோடு புதிய எருசலேம் சீயோனின் வாசலில் பிரவேசிப்போமாக. May God bless us. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எரிகோவின் கோட்டை விழுந்ததே, இந்த துதியாகும் ஆயுதமதினார். எரிகோவின் கோட்டை விழுந்ததே, இந்த துதியாகும் ஆயுதமதினார். ஆஹா போற்றி கழித்து துதிப்போமே, தீய சாத்தானின் கோட்டைகள் விலகி. ஆஹா போற்றி கழித்து துதிப்போமே, தீய சாத்தானின் கோட்டைகள் விலகி. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த கன்வென்ஷன் கண்மையில் சுவரே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த கன்வென்ஷன் கண்மையில் சுவரே. எரிகோவின் கோட்டை விழுந்ததே, இந்த துதியாகும் ஆயுதமதினார். எரிகோவின் கோட்டை விழுந்ததே, இந்த துதியாகும் ஆயுதமதினார். ஆஹா போற்றி கழித்து துதிப்போமே, தீய சாத்தானின் கோட்டைகள் விலகி. ஆஹா போற்றி கழித்து துதிப்போமே, தீய சாத்தானின் கோட்டைகள் விலகி. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த கன்வென்ஷன் தம்பி சுவையே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த கன்வென்ஷன் தம்பி சுவையே. பாடி துதிப்போம் துதிப்போம்
சபையோரே இந்த கன்வென்ஷன் தந்தை சுவரே. ஜெபம் பண்ணுவோம். இஸ்ரவேலின் தேவர்களின் மத்தியில் வாசமாயிருக்கிற துதிகளில் பிரியப்படுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிப்பதற்காக நீர் தேவாதி தேவனாயிருக்கிறபடினால் நாங்கள் உம்மை துதிப்பதற்குரிதான நல்ல இருதயத்தை நீர் எங்களுக்கு இந்த கால வேளையில் தந்து உம்மை துதிப்பதற்காகவே நீர் எங்களை பற்பல இடங்களிலிருந்து இந்த கன்வென்ஷனல் கூட்டங்களில் கால வேளையில் எங்களை ஒன்றாக சேர்த்தீரே. நாங்கள் அதை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நேசிப்பதற்கு நாங்கள் ஒன்றுமில்லை. நீர் எங்களில் செய்திருக்கிறதான கிரியைகள் ஏராளம் அற்புதமானவைகள். நீர் எங்களில் பெரியவராக இருக்கிறீர். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுதலுக்கு செய்வதற்கும் மேலானவைகளை நீர் எங்களுக்கு தந்து நம்முடைய அற்புதமான வல்லமைகளிடத்தில் விளங்க பண்ணி வருகிறபடினால ஸ்தோத்திரம். நாங்களோ உம்மை துதிப்பதில் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே. நாங்களுமே துதியாமல் இருப்பதனால் பல வேளைகளில் எங்களுடைய இருதயங்கள் இருண்டு போனதான நிலவரத்திலேயே காணப்படுகிறது. பல வேளைகளிலும் நீர் நன்மை செய்யும் வேளையில் மட்டும் நாங்களுமே துதிக்கிறவர்களாக இருக்கிறோம். துன்பங்கள் ஏற்படும் வேளையில், துக்கங்கள் உண்டாகிற வேளையில், கஷ்டங்கள் ஏற்படுகிறதான வேளையில், மரணக்கண்ணிகள் உண்டாகும் வேளையில், கடன் தொழில்களின் மத்தியில் உம்மை மறப்பதான இறுதியுங்கிற தாவி எங்களிலே காணப்படுகிறது. அவளை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் கிடைக்கும் நன்மையினாலே நாங்களுமே துதிப்பதல்ல, நீர் தேவாதி தேவனாயிருக்கிறபடி நாங்களுமே துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டு துதியில் மத்தியில் வாசிக்கிற கர்த்தாவே, நாங்களுமே மகிமையோடு தரிசிப்போம் என்கிற நம்பிக்கையோடு கூட நீர் எங்களை நடத்தும் எல்லா வழிகளிலும் நாங்களுமே துதித்து செல்ல கிருபை தாரும் என்று நாங்கள் இடத்தில் படிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. சேனைகளுக்கு எதிராக எழுப்பி வரும்போதும் நாங்களுமே துதிக்கும் இருதயமுள்ளவர்களாக இருப்பதற்காக எங்களுடைய இருதயங்களை சுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய மார்க்கமுக்கு எதிராக காணப்படுகிறதான எரிகோவின் கோட்டையை நாங்கள் கண்டு பயந்து போகாதபடி அதன் நடுவில் நாங்களுமே துதிக்கிறதான இருதயமுள்ளவர்களாக காணப்படும்படியாக நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்களும் இடத்திலும் என்று ஆடி கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு மரணம் ஏற்பட்டாலும், வியாதிகள் ஏற்பட்டாலும், கடன் தொல்லைகள் ஏற்பட்டாலும் அதன் மத்தியில் கர்த்தாவே நீர் எங்களோடு இருக்கிற தேவனாயிருக்கிறபடினாலுமே துதிப்பதற்குரிதான நல்ல இருதயத்தை இந்த காலையில் எங்களுக்கு ஜனங்களுக்கும் நீர் தந்திருக்கிறபடினால் எமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிறைச்சாலையை பரலோகமாக்கி மாற்றுகிறதான பரிசுத்தவான்களுடைய ஜீவிய அனுபவம் எங்களுடைய ஜீவியத்திலே அனுபவமாக்கி கொள்ளும்படியாக இன்று கால வேளையில் நீர் எங்களோடு பேசினதான அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய மகிமையை தரிசித்தோம். வெகு சீக்கிரத்திலே இந்த மகிமையை நாங்கள் அடையப் போகிறோம் என்பதை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நீர் எங்களுக்கு தந்த நல்ல வசனங்களை இரவுகளாக நாங்கள் தியானம் பண்ணி உம்முடைய வழிகளிலே நடக்க உம்மை துதித்து 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 நாங்கள் கர்த்தாவே துதியில் வாசம் பண்ணுகிற உம்மோடு சேர்க்கப்படும்படியாக புதிய எருசலேமாக சீயோனாக மாற்றப்படும்படி நீர் எங்களுக்கு இரக்கத்தை செய்வீராக. எங்களுக்கு அந்த ஜனங்களையே நீர் அதற்காக தகுதியாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கூடி வந்ததான ஜனங்களுடைய தேவைகளை அறிந்து நீர் எங்கள் மத்தியில் கிரியை செய்துபடினால ஸ்தோத்திரம். நீர் ஆட்சி தேற்றினபடினால ஸ்தோத்திரம். நீர் பலப்படுத்தினபடினால ஸ்தோத்திரம். துயரங்களை நீக்கினபடினால ஸ்தோத்திரம். நம்பிக்கை தந்தபடினால ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களோட மத்தியில் தாசனை அனுப்பி தந்து எங்களுடைய அவிசுவாசங்களை போக்கும்படியாக எங்கள் நம்பிக்கையை பெருக்கும்படியான வார்த்தைகளை தரும்படி நீர் வலிமையாக கரங்களெடுத்து பாவித்தீரதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஏராளமான கிருபை கொடுத்து கர்த்தாவே நோக்கி கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்ய வேண்டும். இந்த நாட்களிலே வந்து உதவி செய்த எல்லா பரிசுத்தவான்களையும் நினைவுறுகிறோம். ஆசீர்வதியும். இந்த கன்வென்ஷனுக்காக பாடுகளை அனுபவித்தவர்கள் ஜெபித்தவர்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்தை விட கடந்து செல்ல உதவி செய்ய வேண்டும். படிப்பிரயாணங்களிலும் பாதுகாத்துள்ள வேண்டும். மகிமையின் வரிக்காக அனைவரையும் ஆயத்தமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென். Gracious Lord, we thank you for blessing thy people. Let the perfume of praise, where the life or death, Lord, where the hell-like situations, teach us to praise, Lord, till the very end. Thank you for blessing thy people. In Jesus' name. ஆமென். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും ദേവാൻപും പരിശുദ്ധാവിயின் ஐக்கியവും നാം യാവരോടും കർത്താവായ യേശുവിൻ வருகை மட்டும்
இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.